நம்ம சென்னை சிட்டிக்குள்ள ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று நீங்க பண்ணணும் அப்படின்னா சென்னை கார்பரேஷன் கிட்ட அப்ரூவலை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு பலகையில, அதாவது ஒரு கோடிங்லயோ ஒரு ஃபிளெக்ஸ்லயோ உங்களால வைக்க முடியும். இப்படி நம்ம சிட்டியில வைக்கப்படுற ஒவ்வொரு விளம்பர பலகைக்குமே அப்ரூவலை வாங்கி தான் வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 90 to 80% ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் வந்து வித்தவுட் அப்ரூவல், அதாவது அனுமதியே இல்லாம தான் விளம்பர பேனர்களானது வைக்கப்படுது. எதனால பெரும்பாலான அட்வர்டைசர்ஸ் அப்ரூவலை வாங்காம அப்படி போய் அவங்க ஹோர்டிங்கை வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நடைமுறையில் இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வைக்கணும், அதாவது ஒரு ஹோர்டிங்கை வைக்கணும் அப்படின்னா அவங்க சென்னை கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போய் விசிட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ரூவலை வாங்குற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. இதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதற்கு கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இவங்க அப்ரூவல் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வேறு இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸை நம்ம ஏன் கோ த்ரூ பண்ணோம், ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் அடிச்சோமா, அட்வர்டைஸ்மெண்ட் ஹோர்டிங்கை வச்சோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இதில் டிரான்ஸ்பரன்சி இருக்குமா இருக்காதா அப்படின்ற சந்தேகம் வேற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காரணத்தினால யாருமே அப்ரூவலை வாங்கி ஹோர்டிங்ஸை வைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் அவங்களுடைய விளம்பரத்தை ரோட்ல எடுத்துட்டு போய் ஒரு பேனர்லயோ ஒரு ஃபிளெக்ஸ்லயோ அடிச்சு வச்சிடுறாங்க. பட் இப்போ இந்த ப்ராசஸ் ஆனது சிம்பிளிஃபை ஆகிருக்கு. இனிமே அட்வர்டைஸ் பண்றவங்க டைரக்டா கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போய் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்ரூவலை வாங்கினா சென்னை கார்பரேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் உங்களுடைய அப்ரூவலை நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது ஆன்லைன்லேயே உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சென்னை கார்பரேஷன் சொல்லியிருக்காங்க. www.chennaicorporation.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பிளேஸ் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வைக்கிறதுக்கான ரிக்வஸ்ட்டை கார்பரேஷன் அப்ரூவ் பண்ணிட்டாங்களா, இல்லை ஏதாவது அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா தான் அப்ரூவல் ஆனது நடக்குமா, இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சா, இது போன்ற பல்வேறு விஷயங்களை ஆன்லைன்லேயே இனிமேல் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். உங்களால் அப்படின்னு சொல்கிறது அட்வர்டைசர்ஸ் எல்லாராலையுமே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சென்னையில் எப்படி குப்பை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கோ, அதே மாதிரி கேபிள்ஸ், ஓவர் ஹெட் கேபிள்ஸ் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி இந்த இல்லீகல் ஹோர்டிங்ஸும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். ஒரு சில தருணங்களில் இந்த இல்லீகல் அட்வர்டைஸ்மெண்ட் ஹோர்டிங்னால இறப்புகள் கூட ஏற்பட்டிருக்கு. இது ஆன்லைன் செஞ்சுருக்காங்க அப்படின்றது நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் அப்ரூவலை வாங்கி அவங்களுடைய விளம்பரத்தை செய்யும்போது எங்கே அட்வர்டைஸ்மெண்ட் போர்டிங் வைக்கலாம், எங்கே வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியானது கிடைக்கும். சிஸ்டம் கொஞ்சம் பெட்டராகும். இதே மாதிரி சேனல் இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.